சேலத்தில் அறக்கட்டளை அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 12 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை நடத்திய சோதனையில் 12 கோடி ரூபாய் ரொக்கம், 2 கிலோ தங்கம், 12 கிலோ வெள்ளி ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் அறக்கட்டளையில் ரூபாய் 12 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலத்தில் அறக்கட்டளை அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 12 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 2 கிலோ தங்கம், 12 கிலோ வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அனுமதியின்றி பொதுமக்களிடம் தொகை வசூலித்து அதிக வட்டி தருவதாக கூறி ஏமாற்றியதாக புகார் அளித்துள்ள நிலையில் தற்போது சோதனை நடத்தப்பட்டு அறக்கட்டளை நிர்வாகிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். அப்ப சேலத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது மனிதநேய அறக்கட்டளை அப்படின்ற ஒரு பெயர்ல செயல்பட்டு வருகிறது கடந்த 2 ஆண்டுகளாகவே. இந்த அறக்கட்டளையிலிருந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட செயல்பாடுகள் செய்து வந்தாலுமே கூட இந்த அறக்கட்டளையில இருந்து ஒரு சில அறிவிப்பு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியானது. அதுல என்ன அப்படின்னாக்கா மக்கள் கொடுக்கும் பணத்திற்கு, அதாவது முதலீடு செய்யும் பணத்திற்கு அதிக வட்டியுடன் மாத தவணை வீதமாக அதனை திருப்பி செலுத்தும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த தகவல் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் கூலி தொழிலாளர்களிடையே பரவ ஆரம்பிச்ச உடனே ஆயிரக்கணக்கானோர் தங்களால் இயன்ற அளவுக்கு 50,000 பல லட்சம் ரூபாய் அளவிற்கு பணத்தை முதலீடு செய்து வந்தனர். அதே போல அந்த அறக்கட்டளையிலிருந்து முதலீடு செய்தவர்களுக்கு அதிக வட்டியுடன் கூடிய பணமும் திருப்பி செலுத்தப்பட்டுதான் வந்தது. இந்த மாதத்திற்கான தவணை பெறும் நாள் நேற்று வைக்கப்பட்டிருந்தது. ஒரு தனியார் மண்டபத்தில் மக்களை அழைத்து அவர்களிடம் இருந்து பண வசூல் செய்யும் வேலையில அந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் ஈடுபட்டு இருந்தாங்க. புகார்கள் ஏதும் மக்களிடமிருந்து வரவில்லை என்றாலுமே கூட சேலம் மாநகர காவல்துறையும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையும் இணைந்து இந்த அறக்கட்டளையுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தார்கள். நேற்று அதிக அளவில் பணம் வசூல் செய்யப்பட்டதாக வந்த தகவலின் அடிப்படையில காவல்துறையினர் மண்டபத்திற்குள் அதிரடியாக நுழைந்து உள்ளே இருப்பவர்களை வெளியே அனுப்பாமலும் வெளியிருந்த பொதுமக்களை மண்டபத்திற்குள் அனுப்பாமலும் பல மணி நேரம் காத்திருந்து சோதனை நடத்தினார்கள். அப்பொழுது அந்த சோதனையில அந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் மத்திய அரசோ அல்லது மாநில அரசுடைய எந்த விதமான அனுமதியும் இன்றி இது போன்ற வட்டிக்கு பணம் பெற்றுக்கொண்டு மீதி தவணை செலுத்தும் திட்டத்தை செயல்படுத்தி வந்ததாகவும் தெரிய வந்தது. இது சட்டவிரோதமானது என்பதால் அந்த அறக்கட்டளையை சேர்ந்த பாஸ்கர் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதே போல அறக்கட்டளையில மேற்கொள்ளப்பட்ட இதுவரை 2 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் என்ன, இவர்களுடைய தொகை எந்த அளவுக்கு வசூல் செய்யப்பட்டது, நேற்று மக்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட பணம் உள்ளிட்டவை விடிய விடிய சோதனையும் பணம் என்னும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அப்பொழுது இந்த அறக்கட்டளையில் மக்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட 12 கோடி ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவர்களிடம் இருந்து 2 கிலோ தங்கமும் 10 கிலோ வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் இந்த அறக்கட்டளையை நம்பி எத்தனை பேர் பணம் செலுத்தினார்கள், அவருடைய விவரம் என்ன என்பது குறித்தும் அவர்களுக்கு பணத்தை மீண்டும் திருப்பி செலுத்துவதற்கு உரிய நீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக முதல் கட்டமாக வழக்கை பதிவு செய்து அவர்களை கைது செய்துள்ளனர். இதன் பிறகு நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி முதலீடு செய்தவர்களுக்கு ஏனென்றால் ஏழை எளிய மக்கள் தான் அங்க இந்த அளவுக்கான தொகை முதலீடு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு திருப்பி விரைவில் செலுத்துவதற்கான நடவடிக்கையில் நிச்சயம் ஈடுபடுவோம் என்று காவல்துறை உறுதியளித்திருக்கிறது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.